ஹாய் லவ்லி காய்ஸ், எங்களுக்காக மாஃபியா ஃபேமிலி சீசன் 2ஓட நெக்ஸ்ட் பாட்டோட ஆக்ட் பண்ணிருக்கேன். டேரக்டாக நம்ம பாட்டுக்கெல்லாம் பெல்லாம் நான் பேசுகிற விட பெயிண்டரை மாதிரி தெரிஞ்சா எம் சொல்லி சாரி ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரிடா. ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? பாட்டுக்கெல்லாம் பெல்லா. அப்புறம் இங்கே பாருங்கடா, என்னால் ரொம்ப டேஸ் வீடியோ போட முடியல. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஹவுஸில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் என்னால் வீடியோஸ் எதுவுமே போட முடியல. திருப்பி ரிப்ளை பண்ணவும் முடியல. ஓகேடா, ஐம் ரியலி சாரி ரிப்ளை பண்ணாமல் இருந்ததுக்கு. இப்போ கொஞ்சம் ப்ராப்ளம் குறைஞ்சிருக்கு, அதனால தான் நான் இப்போ வீடியோ போட்டுட்ருக்கேன். ஓகேயா, ரெகுலராக வரும்னு நான் திங்க் பண்ணுறேன். கண்டிப்பாக ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன். ஓகேயாடா, இப்போப்படியே நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எல்லாருமே டேக்காக்கு தான் ஃபுட்டு சாப்பிடாம வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா நம்மகிட்ட அவ்வளோ வெறியுமே இக்னோர் பண்ணபடி நேராக கிச்சனுக்குள்ளே போய் அவருக்கு தேவையான ஃபுட்டை அவரே ரெடி பண்ணுவார். அந்த மாதிரி ரெடி பண்ணால் மிம்மம்மோட ஃபேஸ் ரியாக்ஷனே சேஞ்ச் ஆகுது. ஏன்டா நம்மள்கிட்ட இந்தளவுக்கு இக்னோர் பண்ணுறான்? என்ன ஆயிடுச்சு? அன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம்? பேபி தொலைஞ்சு போச்சுன்னு திட்டுனது ஒரு தப்பாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு திட்டினது தப்பில்லை. ஆனால் பட் இம்பார்ட்டன்ட் கிடையாது, குக்கி தான் இம்பார்ட்டன்ட், பேபி தான் இம்பார்ட்டன்ட்னு சொன்னது தான் நம்ம டேயால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நான் இல்லாமல் மட்டும் உங்களுக்கு பேபி வந்துருமானுங்கிற அந்த கோபம் எல்லாருமே திட்டினாங்க. நான் என்ன என் சன்னை தொலைக்க எனக்கு என்ன பைத்தியமாடா? நானே கொண்டு போய் என் சன்னை தொலைக்கணும், அப்புறம் தேடணுங்கிறதுக்கு யாருமே என்னோடய பிளேஸ்லேருந்து அந்த ஃபீல் அந்த பெயினை புரிஞ்சிக்காமல் எல்லாரும் சேர்ந்து திட்டாங்கனுங்கிற அந்த கோபமும், பேபி தான் இம்பார்ட்டன்ட், நீ தேவையே இல்லைடானுங்கிற மாதிரி பேசின அந்த வேர்டுக்கும் லாரா சொன்னது எல்லாம் உண்மைங்கிற அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே தானே நம்மகிட்ட இப்போ வரைக்கும் இருக்கிறாரு. அந்த மொமெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஃபுட் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஹாலில் இருக்க சோஃபாவில் உட்காண்டா ஜாண்டடு, சுகா, ஆரம்ப, ஜின்னு, ஜேகப்பு, ஒயின்னு, ஜிமினா, நம்ம ஜங்குக்குலேருந்து எல்லாருமே டேக்காக வெயிட் பண்ணபடி பிளேட்டில் ஃபுட்டை கூட சர்வ் பண்ணாதபடி உட்காந்துருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே ஒன்றா தானே சாப்பிடுவாங்க. டேயோட சேர் அதே பிளேஸில் அப்படியே தான் இருக்குது. இந்த மூமெண்ட்டுக்கு எல்லாருமே நம்ம டேயை நோட் பண்ணிகிட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி நோட் பண்ணோம். டே அப்படியே சாப்பிட போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜங்கு காண்டாகி டக்குன்னு அந்த சேர்லேருந்து எழுந்துட்டு டே கிட்ட வந்துட்டு டேயோட ஆன்ஸில் இருக்க பிளேட்டை வேகமாக வாங்கி அந்த ஃபுட்டை மட்டுட்டு ஃப்ளோரில் கொட்டுவாரா. அந்த மாதிரி கொட்டுனா உனக்கு என்ன பைத்தியமாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே நம்ம ஜங்கு கிட்டிட்டோம். உனக்கு தண்டா பைத்தியம் முத்தி போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேய் அப்படியே பிடிச்சி புஷ் பண்ணி இழுத்து தள்ளின வேகிட்டுக்கு டேயோட சேரில் நம்ம டே உட்காருவாரா. அந்த மாதிரி உட்காண்டேன். இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுற மூமெண்ட்டை பட்டுட்டு இந்த சேர்லேருந்து எழுந்து என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க? எதுக்குடா என்ன இப்படி பிடிச்சி தள்ளினா? நீ இப்படி தள்ளினா நான் உட்காருமா? உங்கள் ஃபேமிலி கூட என்னால் ஜாயிண்டாக உட்காந்துருந்து எந்த ஒரு ஒர்க்கையும் பண்ண முடியாது. என்னை என் சன்னுக்கிட்ட கொண்டு விடுவேன்னு சொன்னேன், இந்த பிளேஸில் கொண்டு வச்சிருப்பேன்னு சொன்னேன். உங்ககிட்டருந்து எங்கேயும் என்னால் தப்பிச்சு போக முடியாதுங்கிறது இப்போ தெரிஞ்சிடுச்சு. அதனால நான் எங்கேயும் போக மாட்டேன், எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ண மாட்டேன். பட் ஜங்கு, உன் ஃபேமிலிக்கும் எனக்கும் 2 பிளேஸ்லேயும் டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு சுகா காண்டாக்கி, ஏன்டா அங்கே உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு? ஏன்டா வியாடாலாம் பேசிகிட்டு இருக்க? நம்ம எல்லோரும் ஒரே ஃபேமிலி. எடே ஒரே ஃபேமிலியா? 6 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரே ஃபேமிலி மாதிரி நீங்களாம் என்னை ட்ரீட் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரிட்டே இப்படி பேசினோம். டேங் நீ எல்லாத்தையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக புரிஞ்சுக்கிட்டு இருக்க. உன் மனசுக்குள்ளே என்னடா இருக்குது? எதுக்கு தேவையில்லாமல் எங்ககிட்ட இப்படி தப்பாக பேசிகிட்டு இருக்க? பேபி தொலைஞ்சு போனதை வச்சு தானே பேசணும். இல்லை, உங்கள் ஃபேமிலியோட வாரிசு தொலைஞ்சு போச்சுன்னு தான் நீங்களாம் டென்ஷன் ஆனீங்க. என்னை பற்றி யாரும் திங்க் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் வயனு காண்டாகி டேங் நீ ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே ஹேட் பண்ணிகிட்ருக்க. நாங்கள் எல்லாருமே நீ எங்களை விட்டு பிரிஞ்சு போன மூமெண்ட்டில் எவ்வளோ பெயினாக இருந்தோம் தெரியுமா? போய் சொல்லாதீங்க. நல்ல வேலை போய் தொலைஞ்சிட்டான்னு சொல்லி ஹாப்பியாக தானே இருந்திருப்பீங்கிற மாதிரி எல்லாமே திட்டுறதை பார்த்துட்டு நம்ம ஒவ்வொருத்தர் பேசுகிற ஒவ்வொரு வேர்டுக்குமே அதுக்கு ஆப்போசிட்டில் கோவத்துலேயே நம்மகிட்ட பேசுகிறத கேட்டு காண்டாக்கி நம்ம ஜங்கு டக்குன்னு ஸ்லாப் பண்ணவும், என்னையே ஸ்லாப் பண்ணுறியா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்கு கூட ஷர்ட்டை கிரிப்பாக பிடிச்சோம். மிம்மம் டேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு ஜங்கு கீழே லைட்டாக மூவ் ஆன் பண்ணிவிட்டு ஃபைட் பண்ணாத ஜங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாம் நல்லா சொல்லுங்கள் உங்கள் சன்னுக்கு. டேங் நீயும் என்னோட சன்னு தான்டா. அன்னைக்கு நீங்கள் அந்த மாதிரி பேசலையே, நான் தேர்ட் பர்சன் பண்ணிட்டேன்னா அவ்வளோ வெறுமையாக பேசுனீங்க. அந்த பேபி அவனை நான் போட் பண்ணி 1 இயர் பேபியை பெருசாக திங்க் பண்ணி பேபி தான் இம்பார்ட்டன்ட், நீ ஒன்று எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாதுடா, அது மூவியா ஃபேமிலி வாரிசுடா,
அப்போ நான் இந்த மாஃபியா ஃபேமிலியில் ஒரு பர்சன்ட் கிடையாதுல்ல, நான் இந்த மாஃபியா ஃபேமிலியில் ஒரு பர்சன்ட் இல்லைல்ல. அதை தானே நீங்கள் அன்றைக்கி அவ்வளோ பேர் சேர்ந்து எனக்கு குட்டி காட்டி பேசுனீங்க. ஆமாம், எனக்கு டேடி மாமும் ஃபேமிலி எந்த ஒரு ரிலேட்டிவ் மெம்பர்ஸுமே கிடையாது. இந்த ஃபேமிலியும் எனக்கு கிடையாது. ஏன் டொமக்ஸில் 10 மந்த் வச்சு போட் பண்ணி என் குக்கியை தவிர, என் கோப்ராவை தவிர வேறு யாருக்குமே நான் ரிலேஷன்ஷிப்பில் ரிலேட்டிவ் மெம்பர்ஸாக நான் திங்க் பண்ண மாட்டேன். நாங்கள் உங்களோட இந்த மாஃபியா வேர்ல்டுக்குள்ளே நான் என்ட்ராகவும் மாட்டேன். உங்கள் ஃபேமிலி வேற, நான் வேற அப்படிங்கிற மாதிரி எந்த அளவுக்கு கோவமான மட்டும் பேசுகிறது கேட்டு ஜங்குக்கு இன்னும் கோவம் எங்கேயோ ஹைப்பானா. இங்கே நடக்கிற மூமெண்ட் எல்லாத்தையுமே அந்த மேடு வீடியோ கால் மூலியமாகவே அந்த ஒரு கேர்ள் கிட்ட, ஒரு டார்க் ரூம்குள்ளே இருக்காங்களா, அந்த கேர்ள் கிட்ட அவள்த்தையும் காட்டுறாங்க. இந்த மாதிரி காட்டுறோம். அந்த கேர்ள் இந்த மூமெண்ட் எல்லாம் பார்த்துட்டு பயங்கர வில்லட்டனமாக சிரிக்கிறா. இந்த மாதிரி சிரிச்சான். இப்போ நம்ம இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்கு காண்டாகி அப்படியே பிடிச்சி இழுத்து அவரோட தைசில் உட்கார வச்சுட்டு, மேம் ஃபோட்டோ எடுத்து வைங்க, விட்டா இவன் இப்படி தான் கத்திக்கிட்டே இருப்பான் அப்படிங்கிற மாரி சொல்லவும், மாமுமே புட்டை எடுத்து அப்படியே எல்லாரோட பிளேட்லேயே வச்சா, ஜங்குக்கு விடு அப்படிங்கிற மாரி பயங்கரமாக நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. ஆனாலும் நம்ம ஜங்குக்கு விடவே மாட்டேங்கிறாரு. கிரிப்பாக ஒரே ஹேண்ட்ஸில் பிடிச்சபடி தைஸில் உட்கார வச்ச பொசிஷன்லேயும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக எங்கள் கூட தாண்டா நீ சேர்ந்து சாப்பிடணும், இவ்வளோ டேஸ் ஒன்றா தானே சாப்பிட்டோம், அப்போல்லாம் நல்லா ஃபீலாக தானே இருந்துச்சு, இப்போ என்ன உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாகவே நம்ம ஃபீட் பண்ணி விடுவாரோ அந்த மாதிரி விட்டோம். ஜிமினாவுக்கு இங்கே நடக்கிற மூமெண்டெல்லாம் பார்க்க சொல்ல ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்குது. பேசுகிற மூமெண்ட்டும் பிடிக்கல, கிட்ட ஜங்குக்கு நடந்துக்கிற மூமெண்ட்டும் பிடிக்கல. ரெண்டையும் நோட் பண்ணபடி நம்ம ஜிமினா ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருப்பாரா. ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஹோல் ஃபுட்டையுமே நம்ம ஃபீட் பண்ணி விட்டுட்டு ஹிப்லேருந்து ஹேண்ட்ஸ் எடுத்து அடுத்த செகண்ட் நம்ம காண்டில் அப்படியே நேராக போய் மவுட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பெட்ரூம்க்கு ரன் பண்ணபடி ஓடுறாரு. இந்த மாதிரி ஓடுனோம். ஜங்குக்கு நீ அவனை ஃபோர்ஸ் பண்ணாதடா அப்படிங்கிற மாதிரி ஜான் டாடு சொல்கிறாரு. இந்த மாதிரி ஜான் டாடு சொல்கிறது கேட்டு, டேட் விட்டுடலுங்க, அவங்ககிட்டலாம் இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணணும், இல்லைனா இப்படி தான் எல்லோரையும் டென்ஷன் ஆக்குவான், அவங்ககிட்ட எப்படி பண்ணணும் என்ன மாதிரி ட்ரீட் பண்ணணும் எனக்கு தெரியும், நீங்கள் ஃப்ரீ பண்ணி விட்ருங்க, அதுக்காக அவன் சாப்பிடாமலேயே ஸ்லீப் பண்ண விட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இப்போ அதே பிளேட்டில் ஃபுட் எடுத்து வச்சுட்டு நம்ம ஜங்குக்கு சாப்பிடுவார். இந்த மாதிரி சாப்பிட்டான். இப்போ நம்ம ஜிமினா ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக ரூமுக்கு போவாரா. ரூமுக்கு போனால் நம்ம அப்படியே பால்கனி சைடில் நின்றுக்கிட்டு க்ரை பண்ணிகிட்ருக்கிற ரூமுக்கு ஸ்டெப் ஏறி வர நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு ரூமுக்கு போகிறத விட்டுட்டு நேராக பால்கனிக்கு போகிறாரு. இந்த மாதிரி பால்கனிக்கு போய் நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணிவிட்டு ஐயா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடவும், ஜிமினா வந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம அந்த ஸ்டெப்லேருந்து கீழே இறங்க ட்ரை பண்ணுவாரா. இப்படி இறங்குற டேயோட ஆன்சர் ஜிமினா பிடிச்சிட்டு, ஏன்டா இங்கே எல்லார் மேலேயும் கோவப்படுற அப்படிங்கிற மாதிரி கேட்டால், நீ தேவையில்லாமல் எதையும் பேசாத, ஹேண்ட்ஸ் அவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹேண்ட்ஸை தட்டி விட்டுட்டு நம்ம வேகமாக ஜொங்கு கூட ரூமுக்குள்ளே என்றாகிடுவார். இந்த மாதிரி என்றானா இந்த மூமெண்ட்டையுமே நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணுறாரு. ஜிமினாவே இந்த அளவுக்கு ஏன் இக்னோர் பண்ணுறான், இவனை புரிஞ்சிக்கவே முடியல. அப்படி என்னத்தை தான் ஹார்ட்டுக்குள்ளே வச்சு தொலைகிறான்னு தெரியல. என்ன திங்க் பண்ணி வச்சுருக்கான்னு சொன்னால் தானே சொல்லி கிளியர் பண்ணி புரிய வைக்க முடியும். அப்படி இப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு திங்க் பண்ணிவிட்டு நேராக ரூம்குள்ளே என்ட்ராக வர. அந்த மாதிரி என்ட்ரானா நம்ம குக்கிக்காக ஒரு குட்டி பெட் உண்டு. அந்த பெட்டில் ஸ்லீப் பண்ணால் குக்கி பக்கத்துலேயே தான் கோப்ரா ஸ்லீப் பண்ணிகிட்ருக்கு. நம்மகிட்டே பெட்ஷீட் எடுத்து அங்கே ஒரு சோஃபா இருக்கும். அந்த சோஃபாவில் ஃபுல்லாக ஸ்லீப் பண்ணபடி விரிச்சிட்டு அந்த சோஃபாவில் ஸ்லீப் பண்ணபடி படுப்பாரா. இந்த மாதிரி படுக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜொங்கு காண்டாகி அப்படியே புஷ் பண்ணபடி சோஃபா விட்டு இழுக்கிறாரு. இந்த மாதிரி இழுட்டா, என்னடா பண்ணுற, முதல்ல என்னை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு மூவ் ஆன் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த சோஃபாவில் போய் படுக்க போனோம். டேயோட ஹிப்பை கிரிப்பாக பிடிச்சபடி நேராக கொண்டு வந்து பெட்டில் தூக்கி வீசிட்டு பக்கத்தில் அப்படியே பெட்டில் படுத்தா. உன் கூடலாம் என்னால் பெட்டை ஷேர் பண்ணி ஸ்லீப் பண்ண முடியாது, நான் சோஃபாவிலே ஸ்லீப் பண்ணுறேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கிட்ட பேசினா அப்படியே பெட்டில் லாக் பண்ணபடி மேலே நம்ம ஜொங்கு ஓவரான பொசிஷனில், ஏன்டா என்ன டென்ஷன் ஆக்குறேன், எதுக்குடா அங்கே இந்த மாதிரி பேசுகிற, நான் எவ்வளோ டேஸ் உன்னை மிஸ் பண்ணேன் தெரியுமா, நீ வந்த ஹவர்ஸ்லேருந்து நீ எல்லாருக்கிட்டையும் ஃபைட் தாண்டா பண்ணுற, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஒரு எமோஷ்னலாக ஒரு சாஃப்டாகவே நம்ம பேசுவாரா. இந்த மாதிரி பேசுனா, நீ என்னை சீட் பண்ணுற, நீ ஒரு சீட்டர், நீ என்கிட்ட என்னோடய பாடிக்காக அந்த மூமெண்ட்டுக்காக என்கிட்ட
ஃபோர்ஸ்ஃபுல்லாக என்னை ஃபர்கெட் மேரேஜ் பண்ணிக்கிட்ட என்கிட்ட அந்த மாதிரி க்ளோஸிங்கான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கு தான் உனக்குன்னு ஒரு சன் வந்ததோட சன்னு இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சு என்னை மூவ் ஆன் பண்ணிட்டேன். போட்டா குறைக்கு உனக்கு என்னை விட உனக்கு லாராவை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்லி லாரா என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வேர்ட்ஸ்லாம் டேட்ட சொல்லிட்டுருப்பா. ஜங்குக்கு என்ன தான் பிடிக்கும், அவர் என்கிட்ட நல்லா ஒரு சாஃப்டாக பேசினார், லவ்வெல்லாம் சொல்ல ட்ரை பண்ணாருங்கிற மாரி டேய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதோடு ஜங்குக்கும் லாராவுக்குள்ளேயும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி தானே லாரா சொல்லி ஃபுல்லாக நம்ம டே குழப்பி விட்டுருப்பா. அந்த அவளட்டையுமே உனக்கு பாய் மேலே இப்போ ஃபீல் போயிருச்சு, கேர்ள் மேலே ஃபீல் வந்துருச்சு, அதனால தானே நீ லாராவை ஒன்றுமே பண்ணலை அப்படி இப்படிங்கிற மாதிரி லாராங்கிற மாதிரி லாராவோட நேமை சொல்கிறது கேட்டு, ஓ அப்படியா, ஆமாண்டா லஸ்ட்டுக்காக தாண்டா அப்போ நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், இப்போவும் அதுக்கு தாண்டா உன்னை டச் பண்ண போகிறேன்னுங்கிற மாதிரி சொல்லிட்டு லாரா வச்சு அவள் பேசின வேடையே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம ஜங்குக்கிட்ட எப்படி பேசி இன்னொரு கேர்ள் கூட வச்சு பேசுகிற மூமெண்ட்டில் காண்டாகி நான் பண்ண ட்ரூவான அந்த லவ்வை ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ்க்குன்னு சொல்லி என்னையும் அசிங்கப்படுத்துறல என் லவ்வை கொச்சப்படுத்துறலங்கிற மாதிரி ஒரு கோட்டில் நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக டேக் கூட இன்டிமேட்டாக இருக்கிறாரு. இந்த மாதிரி இன்டிமேட்டாக இருக்கிற மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கு மூவ் ஆன் பண்ணுறது கட்டெல்லாம் ட்ரை பண்ணுவாரா, நம்ம டே கத்த ட்ரை பண்ணாலே குக்கி எழுந்துப்பானே. அந்த மூமெண்ட்டுக்கு டேயோட மவுட்டில் கிரிப்பாக டேப்பு மாதிரி இருக்குது, அதை ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம டேயோட மவுட்டு முழுக்க போட்டு விட்டுருந்தாரு. மவுட்டு ஓப்பனில் இருந்ததுன்னு நீ கத்தி குக்கி எழுப்புவேனுங்கிற மாதிரி சொல்லி இந்த மாதிரி டேயோட மவுட்டை க்ளோஸ் பண்ணி டாப் போட்டு ஓட்டி டே கிட்ட செம ரூடாக செம ஃபோர்ஸ்ஃபுல்லாக இன்டிமேட்டாக நம்ம ஜங்குக்கு இருக்கிறாரு. இந்த மாதிரி ஃபுல்லாக இன்டிமேட்டாக இருந்துட்டு நீ என்ன மாதிரி வேணாலும் என்னோட லவ்வை திங்க் பண்ணிக்கோடா, ஆனால் இந்த ஜங்குக்கு இந்த டே மட்டும்தான், ஒன்லி ஃபார் யூ பேபி, நீ மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே கூட ஃபுல்லாக டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே எழுந்து டே ஒரு சோஃபாவில் ஸ்லீப் பண்ண திங்க் பண்ணி பெட்ஷீட்டு விரிச்சுட்டு இருப்பார்ல அந்த பிளேஸில் போய் நம்ம ஜங்குக்கு இப்போ படுத்துப்பார். இந்த மாதிரி பட்டுக்கிட்டு அப்படியே பெட்டில் எழுந்து உட்காந்து அந்த டேப்பு மவுட்டில் போட்டிருக்கிறது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி சோஃபாவில் போய் படுத்துருக்க ஜங்குக்கை பாட்டு நம்ம டே செம்ம கோவமாக முறைச்சப்படியே ரொம்ப பெயினில் உட்காந்துருப்பாரு. எங்கே கட்டாகி இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நம்ம டே எழுந்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு குக்கிக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருப்பாரா. குக்கி இப்போ அப்படியே பெட்டில் எழுந்து உட்காந்துட்டு டேட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு கத்தி கூப்பிடுவாரா. அந்த மாதிரி கூப்பிட்டோம் பக்கத்துலேயே நம்மகிட்ட இருக்கிறாரு. பட் ஆனால் இந்த 6 இயர்ஸும் நம்ம குக்கியை சேஃபாக பார்த்துக்கிட்டது யார், நம்ம ஜங்குக்கு டேட் மாம் பிளேஸில் சிங்கிள் பரண்டாக நம்ம ஜங்குக்கு தான் பார்த்துட்டு இருப்பாரு. இந்த மாதிரி பெட்டர்லேருந்து எழுந்து ஐஸை கூட ஓப்பன் பண்ண நம்ம ஜங்குக்கு கூப்பிடுற அந்த மூமெண்ட்டுக்கு ஹாலில் இருந்த நம்ம ஜங்குக்கு குக்கி கத்துறதை பார்த்துட்டு வேகமாக ரன் பண்ணபடி வந்து குக்கியோட ஃபேஸை வேகமாக கப்பனபடி என்னாச்சு குக்கி எதுக்காக இந்த மாதிரி கட்டிகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் என் மாம் எங்கே அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டோம் என் மாமை கண்டுபிடிச்சிட்டியா என்ன, என் மாமா கூட்டிகிட்டு வந்துட்டல ஹவுஸுக்கு அப்படிங்கிற மாதிரி டெய்லியுமே எழுந்ததோடு நம்ம ஜங்குக்கிட்ட கேட்குற ஒரு கொஸ்டின், என் மாமா கண்டுபிடிச்சிட்டியா. அதேமாரி பெட்டில் ஸ்லீப் பண்ண போவார்ல, நைட்டு ஸ்லீப் பண்ண போகிற அந்த லாஸ்ட்டு செகண்டில் என் மாமா நீ எப்போ தேடி போவ, இந்த மாதிரி தான் நம்ம ஜங்குக்கிட்ட டெய்லியுமே கேட்டுட்டு இருந்திருப்பாரு. அதேமாதிரி டே இங்கே வந்தது கூட மறந்து போய் என் மாமா தேடி கண்டுபிடிச்சிட்டியா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறத பார்த்துட்டு ஜங்குக்கு பக்கத்தில் இருக்கட்டே பார்க்க சொல்ல செம்ம கோவம் வருது. இப்படி கோவம் வந்தா ஜங்கு கூட ஆன்சர் லைட்டாக மூவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கியோட ஃபேஸை கப் பண்ணபடி எதுக்காக குக்கி இந்த மாதிரி பேசுகிற, உன் மாமன் பக்கத்துலேயே தானே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டே இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு குக்கி அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி டேயை டைட்டாக ஹாக் பண்ணிவிட்டு மாம் நீ இங்கே தான் இருக்கிறீங்களா, நீங்கள் இல்லைன்னு நினச்சி நான் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன், மாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகுமா அப்படிங்கிற மாரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால் நான் உன்னை ஃப்ரெஷ்ஷப் ஆக்கி விட்றேன் வா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு குக்கி அப்படியே தூக்கிட்டு அங்கேருந்து நம்ம டே போக ட்ரை பண்ணுவாரா. இப்படி போகிற டேயோட டிஷர்ட்டை கிரிப்பை நம்ம ஜங்குக்கு பிடிச்சிட்டு எங்கே பாரு டேயாங், உனக்கு என் மேலே கோவம் இருந்தால் அதை என்கிட்ட மட்டும் காட்டணும், இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், இதுக்கப்புறம் தேவையில்லாமல் அங்கிட்டும் இங்கிட்டும் நான் அண்டர் திங்க் பண்ணேன் இதை திங்க் பண்ணேன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக கண்டதெல்லாம் திங்க் பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு என் பேபி எங்கேயாவது விட்டுட்டு போனான்னு நீ வச்சுக்கோங்க,
நெக்ஸ்ட் டைம் உன்னை இப்படி தூக்கிட்டுலாம் வரமாட்டேன். ரன் பண்ணி ஓடிட்டு இருக்கல உன் லெக்கை டேமேஜ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி டேயை பிடிச்சி மிரட்டிட்டு அப்படியே இந்த டிஷர்ட்டை விட்டுட்டு நம்ம ஜொங்கு கீழே அவர் வர அந்த மாதிரி வேண்டாம். டேக்குமே இந்த மூமெண்ட் ரொம்ப பெயினாக இருக்குது. ஏன்னா இந்த 6 இயர்ஸுமே குக்கி டெய்லியுமே இந்த கொஸ்டினை நம்ம ஜொங்குக்கிட்ட கேட்டுட்டு இருந்திருக்காருல, அப்படி கேட்க சொல்ல நம்ம ஜொங்குக்கு என்ன மாதிரி ஆன்சர் பண்ணன்னு கூட தெரியாமல் திணறி இருப்பார்ல, அந்த மூமெண்ட்டை ஃபீல் பண்ண சொல்ல இந்த தப்பு இது என்னோட ஃபால்ட். குக்கியை ஒரு மாமா நம்ம தான் சேஃபாக பார்த்துட்டு இருக்கணும். இந்த அளவுக்கு டெய்லி மார்னிங் எழுந்ததோட குக்கி இப்படி கேட்பானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த திங்கிங்லேயே பாட்டப்புக்குள்ளே வச்சு நம்ம குக்கி ஃப்ரெஷ்அப் பண்ணால் அதே பாட்டப்புக்குள்ளே நம்ம கோபுறா அங்கிட்ட இங்கிட்ட சும் பண்ணுது. இது நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிற பிளேஸுடா, அதனால இந்த பாட்டப்புக்குள்ளே நான் வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோபுரா அப்படின்னு நம்ம குக்கியை நோட் பண்ணா பாட்டை போட்டு வெளியே போடா அப்படிங்கிற மாதிரி கோபுரா பட்டுட்டு இருந்தா அதெல்லாம் முடியாதுடா பாட்டை பெண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோபுரா அங்கிட்டு இங்கிட்டு சும் பண்ணுற மூமெண்ட்டை பட்டுட்டு நம்ம குக்கை காண்டாகிறாரு. என்ன திமிரு பட்டியா இந்த ஸ்னேக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காண்டிலே நம்ம கோபுராவை நோட் பண்ணுவாரோ அந்த மாதிரி நோட் பண்ணேன். ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குக்கி அப்படியே தூக்குனா கோபுராவும் அப்படியே அந்த பாட்டை போட்டு வெளியே வருது. இப்படி வெளியே வந்தோம். நம்ம குக்கியோட ஹேரு பாடி எல்லாத்தையும் அப்படி டவலை வச்சு ரப் பண்ணா நம்ம கோபுராவும் என்னையும் மாம் அப்படிங்கிற மாதிரி நிற்குமா அந்த மாதிரி நின்னா கோபுராவோட பாடியுமே டவலை வச்சு துடைப்பாங்கிறா. நம்ம இந்த மாதிரி துடைச்சா மா என்னம்மா பண்ணுற போய் இந்த ஸ்னேக்குக்கே அந்த மாதிரி பண்ணுற, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. கோபுரா என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ, எனக்கு மட்டும்தான் என் மாமோட லவ் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா நீ செகண்டு தாண்டா, நான் தாண்டா மாமுக்கு ஃபஸ்ட்டு பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஷோல்டர்லேயே அப்படி டேயோட நெக்கெல்லாம் ஒரு மாதிரி ரவுண்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணபடி சுற்றும்ல, அந்த மாதிரி சுற்றி உட்காருது. இந்த மாதிரி உட்காண்டா ஸ்னேக்காக இருக்க போய் தானடா இவ்வளோ வேகமாக என் மாமாவோட கழுத்தில் போய் உட்காந்துருக்கேன், இருடா நான் உன்னை என்ன பண்ணுறேன் பார் அப்படிங்கிற மாதிரி குக்கி கோவப்பட்டா. குக்கி அப்படி தூக்கிட்டு ஏன் குக்கி இந்த மாதிரிலாம் கோவப்படுற, கோபுரா உன்னோட ப்ரெடர் மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை நீ டொமக்ஸில் வர்றதுக்கு முன்னாடி கோபுராவை நான் தான் சேஃபாக பார்த்துட்ருக்கேன், அவன் என்னை மோம் மாதிரி ஃபீல் பண்ணுறான், நான் அவனை சன் மாதிரி ஃபீல் பண்ணுறேன், நீ உன் ப்ரெடர் மாதிரி ஃபீல் பண்ணு முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குக்கி வேகமாக நேராக பெட்ரூம்குள்ளே போவார். அந்த மாதிரி போனோம். ஏன்னா இந்த ஜொங்குக்கு மாதிரி இந்த குக்கியும் கோவப்படுறானே தெரியலப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக கோபுரா கொண்டு வந்து பெட்டில் உட்கார வச்சுட்டு குக்கிக்கான ட்ரெஸ்ஸஸ் குக்கி ஸ்கூலுக்கு போக வரலனால குக்கிக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி விட்டுட்டுருப்பாரா. சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸஸ் எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துட்டு சரி நீ ஸ்கூலுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணப்படியே நேராக ஹாலுக்கு கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு வந்து ஜொங்குக்கிட்ட கொண்டு வந்து டே விடுறாரா. அந்த மாதிரி விட்டான். அப்படி ஜொங்குக்கை பார்க்க ஜொங்குக்கு அப்படியே டே பார்க்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்தா குக்கி அப்படியே ஜொங்கு கூட ஆன்சரை ஹோல்ட் பண்ணபடி இன்னைக்கு நீங்கள் 2 பேரும் தான் என்னை கொண்டு ஸ்கூலில் விடணும், சிங்கிளாலாம் நான் டேடு கூட போக மாட்டேன், மாம் நீயும் வா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் உன்னை இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசினா அதே பிளேஸில் தானே நம்ம ஜேகோப்பு சுகா ஆரமோட சன்ஸ் இருப்பாங்க. அவங்க நோட் பண்ணிவிட்டு இதுதான் குக்கியோட மாமா அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு நம்ம டேக்கிட்ட வந்துட்டு மாமுங்கிற மாதிரி பேசுவாங்களா, இந்த மாதிரி மாமுங்கிற மாதிரி பேசுகிறத கேட்டு டே என் மாமுக்கு நான் மட்டும்தான்டா சன்னி, ஏன்டா மாமான்னு கூப்பிடுறீங்க, மாமான்னு கூப்பிட்டிங்கன்னா அடிச்சு விடுவேன், ஏற்கனவே கோபுரான்னு சொல்லிட்டு ஒரு தொல்லை என் பக்கத்துலேயே இருக்குது, நீங்களுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டுனா குக்கி ஜொங்கு கூட அதிகமாக பொசசிவ் ஆகிற மூமெண்ட்டை பண்ணிட்டு டேக்கு சிரிப்பு வருமா அந்த மாதிரி சிரித்தோம். டேயோட ஃபேஸில் ஸ்மைலில் நம்ம ஜொங்குக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸும் இப்போ தான் நோட் பண்ணுறாங்க. இந்த பிளேஸுக்கு வந்தும் சரி ஜொங்குக்கிட்ட வந்ததுக்கப்புறமும் சரி சிரிச்சுட்டு இருக்கவே மாட்டார். ஆனால் இந்த மாதிரி ஒரு பொசசிவில் கத்தி ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டை பட்டுட்டு நம்மகிட்ட சிரிச்சுக்கிட்டே குக்கி அப்படி தூக்கிக்கிட்டு நான் அவங்களுக்கும் மாம் தானே குக்கிமா, ஏன் இந்த மாதிரி பேசுகிற, நீ ஜிமினா ஒயனு ஜின்னு அவங்களெல்லாம் மாம் தானே கூப்பிடுவ, ஆமாம் அப்போ அவங்களாம் பொசசிவ் ஆவாங்களா, ஓ அது வேறு ஆவாங்களா, ஏண்டாடே உங்கள் மாம்ஸை நான் மாம்னு கூப்பிடக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குக்கி சரியாக ஃபைட்டுக்கே போகிறாரு. ப்ரதர்ஸ் கூட இந்த மாதிரி போனோம். டேக்கு வந்து நல்லா புரிஞ்சிடுச்சு இந்த குக்கி பயமில்ல இந்த ஜொங்குக்க மாதிரி தான் எல்லாரையும் பயமுடுத்து பொழுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முதல்ல இவனோட பிஹேவியரை சேஞ்ச் பண்ண பார்க்கணும், இல்லைன்னா இன்னொரு ஜொங்குக்கு அப்படியே என்றான மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி வா நம்ம ஸ்கூலுக்கு போவோம் டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம குக்கியை ஜானை அப்புறம் நம்ம மேமுவை அப்புறம் மின்ன இவங்க எல்லாரையுமே கரெக்டாக
ஜங்குக்கோட காருக்குள்ள கொண்டு வந்து நம்மகிட்டே உட்கார வச்சுட்டு பேபிஸ் பக்கத்துலேயே நம்மகிட்டே உட்காந்தா காரை ட்ரை பண்ணுறது மார்க்கு. காரு ஃப்ரண்ட் சைடு சீட்டில் மார்க் பக்கத்தில் நம்ம ஜங்குக்கு உட்காந்துருந்தபடி நேராக ஸ்கூலுக்கு போகிறாங்க. டேயுமே நல்லா பேபிஸ் கூட ஜாலியாக பேசி என்ஜாய் பண்ணி சிரித்தபடியே நேராக ஸ்கூலுக்கு வராரு. நம்மகிட்ட ஸ்கூலுக்கு வந்தோம். டேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சி போய்கிட்டு குக்கி நம்ம குக்கியோட டீச்சர்ஸ் சார்லாம் இருப்பாங்களா, அவங்க அவ்வளோ வெரைட்டியும் கொண்டு போய் டேயை காட்டுறாரு. இதுதான் என்னோட மாம், இதுதான் என்னோட மாம், இதுதான் என்னோட மாம். அதர் கண்ட்ரியில் ஒர்க்குக்கு போனாங்களா, வந்துட்டாங்கங்கிற மாரி எல்லாருக்கிட்டையுமே நம்மகிட்ட இன்ட்ரோ பண்ணுறாரு. கிளாஸ் ரூமுக்கே கூப்பிட்டு போய் அங்கே இருக்கிற எல்லா கிளாஸ்மேட்ஸில் இருக்க எல்லா பர்சன்ஸ்கிட்டையுமே இவங்க தான் என்னோட மாம், நீங்களாம் கேட்டிங்களா என்னோட மாமை எப்போ காட்டுவேன்ட்டு, இதான் என்னோட மாம் பார்த்தீங்களா, என்னோட மாம் நேம் டேங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குக்கி இந்த மாதிரி பேசுகிறது கேட்டு டே வந்து குக்கியோட அந்த பெயினான மூமெண்ட்டை நம்ம டே நோட் பண்ணிவிட்டு குக்கியை டைட்டாக ஹக் பண்ணபடி குக்கியோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு சாரி குக்கிமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏம்மா சாரி சொல்கிறேன், இன்றைக்கி நான் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா, இன்றைக்கி நைட்டு நீ நான் டேடி நம்ம 3 மெம்பர்ஸும் டின்னர் போகலாமா அப்படிங்கிற மாரி சொல்லுவாரா. அந்த மாரி சொன்னேன். போகலாம் குக்கிமா போகலாம், டின்னர் தானே, ஸ்கூல் முடிஞ்சதோட உன்னை டாடி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னான். சரி டைம் ஆயிடுச்சு, நீ உன் ஃப்ரெண்ட் பக்கத்தில் போய் உட்காந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அப்படி கரெக்டாக ஜங்குக்கிட்ட வந்து இந்த பராண்டமே நின்னா ஜங்குக்கும் டேக்கும் நம்ம குக்கி டாட்டாலாம் காட்டுறாரு. குக்கிக்கு நம்ம டே குக் 2 பேருமே டாட்டா காட்டிட்டு நேராக அந்த ஸ்கூலை விட்டு வெளியே வராங்க. இந்த மாதிரி வெளியே வந்து காரை ட்ரை பண்ணபடியே நம்ம டே நேராக ஹவுஸ்க்கு தான் கூட்டிகிட்டு வருவார். அந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தோம். அன்னைக்கு டே ஸ்கிப் ஆகுது. இப்போது ஸ்கூல் முடிஞ்சு நம்ம சில்ட்ரன்ஸ் பேபிஸ் 4 மெம்பர்ஸுமே அப்படியே ஸ்கூலில் விட்டு வெளியே வந்தால் பேபிஸை பிக் பண்ணதுக்கு நம்ம டேடா வந்துருக்காரு. இந்த மாதிரி டே வந்துருக்குன்ற மூமெண்ட்டை பேபிஸ் அவ்வளோ விரும்பி நோட் பண்ணிவிட்டு நேராக வந்து நம்ம டே ஹக் பண்ணோம். சரி வாங்க நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்குக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி டே வந்து அந்த 4 பேபிஸுமே காருக்குள்ளே வச்சபடி நேராக பார்க்குக்கு கூப்பிட்டு போகிறாரு. இந்த மாதிரி கூப்பிட்டு போனால் இப்போ பார்க்கில் தான் 4 பேபிஸையும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி பார்க்கில் அப்படி வாக் வர்றாங்க. இந்த மாதிரி வாக் வந்துட்டுருக்க அந்த மூமெண்ட்டுக்கு அந்த பிளேஸில் சில்ட்ரன்ஸ்லாம் ப்ளே பண்ணி விளையாடுற பிளேஸ் இருக்கும்ல, அதிலலாம் போய் நம்ம பேபிஸ் 4 மெம்பர்ஸுமே ப்ளே பண்ணி விளையாடுறாங்க. இந்த மாதிரி ப்ளே பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருந்தால் இப்போது நம்ம மிம்மாம்கிட்ட இருந்து ஜங்குக்கு கால் போகுது. என்னாச்சு மாம், ஏன் கால் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், டேயும் பேபிஸும் இன்னும் ஹவுஸுக்கு வரலடா, டைம் 6 o'clock ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு ஜங்குக்கு ஷாக் ஆகி, என்ன சொல்கிறீங்க, டேயும் பேபிஸும் ஹவுஸுக்கு வரலையா, என்ன சொல்கிறீங்க, டேயை மார்னிங்கே கொண்டு வந்து நான் ஹவுஸில் விட்டுட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னான். இல்லைடா பேபிஸை பிக் பண்ண நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவன் தாண்டா போனான் கார் எடுத்துகிட்டு, பேபிஸும் காங்கல டேயும் காங்கல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, டே கால் பண்ணால் பிக் பண்ண மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜங்குக்கு ரொம்ப பயந்து போய் டேயோட மொபைலுக்கு இவருமே கால் பண்ணுறாரு. பட் நம்ம டே பக்கத்தில் இருந்து மொபைலை பார்த்துட்டு இருந்தாலும் அந்த காலை எதையுமே அட்டன் பண்ணாமல் பேபிஸ் 4 மெம்பர்ஸும் ப்ளே பண்ணி விளையாடுற மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணபடி சேராக பண்ணிட்டு உட்காந்துருக்காரு ஸ்டோன் பெஞ்சில். இந்த மாதிரி உட்காந்துருந்தா இப்போ அப்படியே அதே பார்க்குக்குள்ளே தான் ஜெனியும் இருக்கிறான். ஜெனி இந்த மாதிரி கொரியாவுக்கே வந்துட்டா. கொரியாவுக்கு வந்து டேயை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருப்பா. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருந்த மூமெண்ட்டுக்கு டே 4 பேபிஸ் கூட சேர்ந்து ப்ளே பண்ணி விளையாடுறன்ற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேயை பார்த்துக்கிட்டு டே இந்த பிளேஸில் இருக்கானே அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் கரெக்டாக டே மட்டும் ஹவுஸ்லேருந்து சிங்கிளாக வெளியே வந்திருந்த மூமெண்ட்டுக்கு மேட் வந்து இவங்களுக்கு ஹெட்டாக இருப்பாங்கள்ல, அதாவது ஜெனியோட சிஸ்டர், ஹெட்டுன்னே வச்சுப்போம் அந்த பர்சன்டை, ஹெட்டுன்னு நான் சொல்கிறேன். அந்த ஹெட்டாக இருக்கிற பர்சன் வந்து சிங்கிளாக பாடி கார்ட்ஸ் யாருமே இல்லாமல் ஹவுஸ்லேருந்து வெளியே போயிருக்கானுங்கிறது சொல்லியிருப்பாங்க. சொன்ன அந்த ஒரு ரீசனுக்கு ஏன் ஹவுஸுக்கு வர்றதுக்கு முன்னாடியே கில் பண்ணிடணும், சிங்கிளாக தான் நம்ம போயிருக்கா, அவனை அதே பிளேஸில் கில் பண்ணிடணுன்ட்டு அந்த ஹெட் பர்சன்ஸ் இந்த பர்சன்ஸுக்கு ஆர்டரை போட்டு ஒரு 5 மெம்பர்ஸ் to 8 மெம்பர்ஸ்க்கு மேலே பர்சன்ஸை ரெடி பண்ணுறா. ரெடி பண்ணி டேயோட பிக்கையும் அனுப்புகிறா. இந்த பர்சன்ட்டை நீங்கள் கில் பண்ணணும், அவன் சிங்கிளாக தான் ஒரு பிளேஸில் இருக்கான், அங்கே போய் அவனை கில் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு அந்த ஹெட்டு சொன்னது கேட்டுட்டு இந்த பர்சன்ஸுமே கரெக்டாக நம்மகிட்ட ஃபாலோ பண்ணபடி அந்த பார்க்குக்குள்ளே தான் வந்திருப்பாங்க. இந்த மாதிரி பார்க்குக்குள்ளே வந்திருக்க அந்த மூமெண்ட்டுக்கு அட்டாக் பண்ண வர்ற மூமெண்ட்டை ஜெனி நோட் பண்ணுறா. இவங்க 8 மெம்பர்ஸும் பார்க்க ரொம்ப வியர்டாக இருக்கிறாங்களே, என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் கரெக்டாக சுற்றி வளைச்சபடி நின்றுட்டு கிட்ட ப்ராப்ளம்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கிட்ட ப்ராப்ளம் பண்ணுற மூமெண்ட்டை ஜெனி நோட் பண்ணிவிட்டு, இங்கே என்னடா நடக்குது,
இது என்னோட சிஸ்டரோட ஒர்க்காக இருக்குமோ, டேயை கில் பண்ணதுக்கு ஒர்க் பண்ணியிருக்காப்புலக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜெனி அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாளா. அந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தா கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு ப்ராப்ளம் பண்ணுற அந்த மூமெண்ட் இருக்கும். டேயை கில் பண்ணது தானே வந்திருப்பாங்க. அதில் நம்ம டேயை அட்டாக் பண்ண வராங்க. இந்த மாதிரி அட்டாக் பண்ண வர மூமெண்ட், நைஃபை வச்சு அட்டாக் பண்ண வர மூமெண்ட்டுக்கு அந்த பர்சன்ட்டை புஷ் பண்ணி தள்ளிட்டு அங்கேருந்து பேபிஸ் கிட்ட போனால் பேபிஸ் எதாவது பண்ணிடுவாங்களோங்கிற பயத்தில் கொஞ்சம் ரன் பண்ணபடி நம்ம டே ஓடுவாரா. இந்த மாதிரி ரன் பண்ணபடி ஓடுற மூமெண்ட்டுக்கு ஜெனியுமே நம்ம டேயை ஃபாலோ பண்ணபடி என்ன நடக்குதுங்கிற மாதிரி அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணதுக்கு ஜெனியும் ரன் பண்ணபடி வருவா. இந்த மாதிரி வந்தால் இப்போது இப்படி ரன் பண்ணிகிட்ருக்க டேயோட ஃபீட் லைட்டாக தட்டி டே எப்படி கீழே விழுவாரா. இந்த மாதிரி விழுந்தா டேயை கில் பண்ணுற மாதிரி அட்டாக் பண்ணுற மாதிரி ரொம்ப க்ளோஸாக அவங்க நைஃபை செஸ்ஸுக்கிட்ட சொருக வர அந்த மூமெண்ட்டுக்கு அந்த பர்சன்ட்டோட ஃபேஸில் ஓங்கி கிக் பண்ணபடி அந்த பர்சன்ட்டை புஷ் பண்ணபடி அந்த பிளேஸில் ஜெனி என்ட்ராகிறா. இந்த மாதிரி என்ட்ராகிறத பட்டுட்டு நம்மட்டு ஷாக் ஆகி யார் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அடிக்க வர அந்த பர்சன்ஸ் 8 மெம்பர்ஸுமே ஜெனி அடிப்பாளா. இந்த மாதிரி அடித்து ஃபைட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம டேயை பட்டு திரும்பினா அந்த பிளேஸ்க்கு கரெக்டாக நம்ம ஜொங்குக்கு வராரு. ஜொங்குக்கு இப்படி கீழே அந்த ஃபைட் சீன் எந்த அளவுக்கு நடந்துகிட்ருக்கு அப்போ கூட கீழே விழுந்துட்டு அதே பொசிஷனில் அப்படியே உட்காந்துருந்து ஜெனி ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஷாக்காக இருந்திருப்பாரு. ஷாக் ரியாக்ஷனில் இந்த மாதிரி இருந்தால் கீழே இருக்கிற டேயை அப்படியே நம்ம ஜொங்குக்கு புஷ் பண்ணபடி தூக்கிட்டு டேம்மா உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல பேபிஸ் சொன்னாங்க உன்னை எதுவும் நிறைய பர்சன்ஸ் துரத்திட்டு வந்தாங்களாமே உனக்கு எங்கேயாவது அடிபட்டுருச்சா அப்படிங்கிற மாதிரி டேயோட ஃபேஸ் எல்லாம் கப்பனபடி நம்ம ஜொங்குக்கு இந்த மாதிரி பேசிட்டு ஆப்போசிட்டில் இருக்க ஜெனியை நோட் பண்ணிவிட்டு உனக்கு என்னடி பிரச்சனை, என்ன நினச்சிட்டு இருக்கடி, எதுக்காகடி இந்த பிளேஸ்க்கு வந்த லீ அந்த மாதிரி பண்ணிட்டுன்னு சொல்லி பனிஷ் பண்ண ஏன் ஒய்ஃப்கிட்ட வந்துருக்கியா அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்ம ஜொங்குக்கு ஜெனியை அட்டாக் பண்ணுற மாதிரி போவாரா. இப்படி போகிற ஜொங்கு கூட வந்து நம்ம டே பிடிச்சிட்டு அந்த கேர்ள் தான் என்ன சேவ் பண்ணாங்க ஜொங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இந்த மூமெண்ட்டை கேட்டு என்ன சொல்கிற, ஆமாம் இந்த பர்சன்ஸ்லாம் என்னை துரத்தி அட்டாக் பண்ண வந்தாங்க, இந்த கேர்ள் தான் என்னை சேவ் பண்ணாங்க, இந்த கேர்ளை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜொங்குக்கு அப்படியே ஜெனி நோட் பண்ணிவிட்டு எனக்கு உங்கள் ஒய்ஃபை எனக்கு தெரியாது, ஏதோ ஒரு பர்சன் நினச்சி தான் நான் சேவ் பண்ணேன், ஆனால் இந்த பிளேஸில் உங்களை மீட் பண்ணுவேன்னு நினைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜெனி அங்கேருந்து போகலான்ங்கிற மாதிரி போகிறாளா. இந்த மாதிரி போகிற மூமெண்ட்டுக்கு நம்ம டே தேங்க்ஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி தேங்க்ஸ் பண்ணால் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜெனி அப்படியே அங்கேருந்து போகிறத பார்த்துட்டு இவ எப்படி அந்த கண்ட்ரிலேருந்து இந்த கண்ட்ரிக்கு வந்தா, என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு ஷாக்லேயே டே நோட் பண்ணிவிட்டு பிபிசியும் டேயும் நேராக ஹவுஸ் கூட்டு வந்துருப்பாரு. ஜொங்கு கூட பாடி கார்ட்ஸ் வந்துருப்பாங்களா, அவங்க இந்த 8 மெம்பர்ஸையும் மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கு தூக்கிட்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி தூக்கிட்டு போன அந்த மூமெண்ட்டுக்கு இப்போ ஹவுஸில் நம்ம டேக்கிட்ட கேட்குறாரு, அவங்க உங்ககிட்ட என்னெல்லாம் கேட்டாங்க, என்ன மாதிரி உங்ககிட்ட ஃபைட் பண்ண வந்தாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி 1 by 1 கேட்டால் எனக்கு எதுவுமே தெரியாது, திடீர்னு என் முன்னே நின்னாங்க, எனக்கு கில் பண்ணுற மாதிரி வந்தாங்க, நான் அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொன்னால் டயாங் நேடி மறைக்கல அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் நம்ம ஜொங்கு கேட்டால் உங்ககிட்ட நான் என்னத்தடா மறைக்க போகிறேன் போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே அப்படி நேராக கீழே போயிடுவாரா. இந்த மாதிரி கீழே போனால் நம்ம ஜொங்குக்கு யாருன்னு தெரியலையே, எதுக்கு கீழ் பண்ண நினைக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தா இப்போது எல்லாருமே ஹாலில் டின்னர் சாப்பிட்றாங்க. டேயுமே ஜொங்குக்கு பக்கத்தில் தான் குக்கி தைஸில் வச்சபடி ஃபுட்டை ஃபீட் பண்ணி விட்டபடியே சாப்பிட்டுட்ருக்காரு. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தா இப்போது ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு குக்கியெல்லாம் ஸ்லீப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம டேதான் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷப் ஆகணுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் நம்ம டேக்கு வருது. அந்த மூமெண்ட்டுக்கு சரி லைட்டாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஸ்லீப் பண்ணுவோங்கிற மாதிரி டவலை எடுத்தபடியே கரெக்டாக ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போவாரா. ஆனால் பட் அதே ரெஸ்ட் ரூமுக்குள்ளே தான் நம்ம ஜொங்குக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இருந்திருப்பாரு. அது தெரியல, ரூம்குள்ளே ஜொங்குக்குன்னு ஒரு பர்சன்ட் இல்லையே, எங்கடா போனால் ஜொங்குக்குங்கிறத கூட திங்க் பண்ணாமல் ரொம்ப நார்மலாக கேஷுவலாக ரெஸ்ட் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு அப்படியே டவலை கொண்டு வச்சுட்டு ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு. ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகலான்ங்கிற மாதிரி அப்படி திரும்புவாரா. இந்த மாதிரி திரும்பினா நம்ம ஜொங்குக்குன்னா சவருக்கு கீழே நின்றபடியே டே பார்க்குறாரு. வா பேபி ஃப்ரெஷ்ஷப் ஆக வேண்டியா, ஐயோ இந்த மாதிரி 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகி 6 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு தெரியுமா. 6 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு பேபி, நான் ரெஸ்ட் ரூம்குள்ளே இருக்கேன்னு தெரிஞ்சு தானே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு அப்படி சவரை விட்டு வெளியே டேக்கிட்ட ஒரு வர அந்த மாதிரி வந்தேன்.
டக்குன்னு அவரோட டவலு ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எங்கே பாரு ஜங்குக்கு நீ இந்த ரூம்குள்ளே இருக்கிறங்கிறது எனக்கு தெரியாதனால இந்த ப்ளேஸ்க்கு வந்தேன் என்னை விட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போயிடலாம் ஃப்ரெஷ்ஷப்பே ஆகாண்டானுங்கிற மாரி டோர்கிட்ட வந்தா டோரை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிட்டாரு. கூட சும்மாடா க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாரு, இப்போ லாக் பண்ணவும் அப்படின்னு நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணாட்ட மட்டும் டோரை ஓப்பன் பண்ண அப்படி